இந்த வீடியோவில் வாய்ஸஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வேர்ப்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாமே ஒரு கண்டினியூஷனாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிவ் ஃபார்மில் எப்படி இருக்கும் வேர்ப்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா இப்போ தான் முடிச்சிருக்கேன், நான் இப்போ தான் சில லெட்டர்ஸ் எழுதி முடிச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்டு. ஐ ஹவ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ். ஹி ஹாஸ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ். அவன் கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறான். அந்த மாதிரி இப்போ தான் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஹேஸ் ரிட்டன் அல்லது ஹேஸ் ஃபினிஷ்டு, ஹேஸ் குக்டு, ஹேஸ் பாட். ரீசெண்டாக ஒரு பைக் வாங்கியிருக்கான். ஹி ஹாஸ் பாட் அ பைக் ரீசெண்ட்லி. ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வரும். ஹேஸ் எங்கே வரும்? சிங்குலர் ஹேஸ் இஸ். அதனால தான் ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேஸ், ஹி ஷி இட். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஐ யூ வி தே. இதுக்கு பக்கத்தில் கட்டாயம் அவர்கள் முடித்திருக்கிறார்கள், நான் முடித்திருக்கிறேன், நீ முடித்திருக்கிறாய், நாங்கள் முடித்திருக்கிறோம். தமிழில் 4 விதமாக நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம், வினைச்சொல்ல உபயோகிக்கிறோம். ஆனால் இங்கே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே வார்த்தை தான், ஒரே வெர்பு தான், ஹாவ் ரிட்டன். இங்கே 3க்கும் ஒரே வெர்பு ஹேஸ் ரிட்டன். இந்த ஹாவ் ரிட்டன் ஹேஸ் ரிட்டன் அப்படியே ஹேஸ் பீன் ரிட்டன் அல்லது ஹாவ் பீன் ரிட்டனாக மாறிடும். நடுவில் நீங்கள் எதை மாற்றணுங்கிறதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நடுவில் பீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டால் போதும். ஆனால் மாறும்போது சிங்குலராக ப்ளூரலாங்கிறத பார்க்கணும். சிங்குலராக இருந்தால் ஹேஸ், சிங்குலர் இஸ், அந்த சவுண்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஹேஸ். ப்ளூரலா ஹாவ் போட்ட வேண்டியதான். ஸோ தே ஹாவ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ். அவர்கள் சில கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். யாருக்கும் மேலதிகாரிகளுக்கு எழுதியிருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கலாம். நிறைய லெட்டர்ஸு, கொஞ்சம் லெட்டர்ஸு போட்டிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். ஸோ தே வந்திருக்கிறதுனால இங்கே ஹாவ். ஹாவ் வந்தாலே இங்கே இந்த 3வது காலத்தில் இருக்கிற வேர்ப்ஸ் தான் வரணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் தான் வரணும். அதனால தான் இந்த 3 காலத்தில் இருக்கிற வேர்ப்ஸை கட்டாயமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த 3 காலமும் நமக்கு தெரிஞ்சாலே டென்சஸ் வாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் பேஸு. அதை தெரிஞ்சுட்டா நம்ம எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தே ஹாவ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ். அங்கே சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? எதை எழுதியிருக்கிறார்கள்? சம் லெட்டர்ஸ். அப்போ அந்த சம் லெட்டர்ஸை அப்படியே இங்கே கொண்டுட்டு வரோம். சம் லெட்டர்ஸ். இங்கே வந்தவுடனே இது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். இது சிங்குலரா? சிங்குலர் இல்லை, ப்ளூரல் நிறையா இல்லையா? அதனால் ப்ளூரலாக இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஹாவ் போட்டாச்சு. பீன், 2 வார்த்தைக்கும் நடுவில் இந்த பீன் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரணும். பெர்ஃபெக்ட் பாசிவில் பீன் அப்படிங்கிற வார்த்தை வரணும். பைக் அடுத்து இங்கே இருக்கிற சப்ஜெக்டு அங்கே போயிடணும். ப்ரோனவுன் ஆகிருந்தால் அங்கே அக்யூசேட்டிவ் ஃபார்மில் என்ன ப்ரோனவுன் வரணுமோ அது வரணும். ஐயா இருந்தால் மீ, யூவாக இருந்தால் யூவே தான் வரும். தேயாக இருந்தால் தெம், ஹீயாக இருந்தால் ஹிம், ஷீயாக இருந்தால் ஹெர். ஸோ அது மாதிரி பார்த்து எழுதிடணும். சப்போஸ் அதே இது பாசிவ் ஃபார்மாக இருந்தால் ஹேஸ் பீன் ரிட்டன், ஹாவ் பீன் ரிட்டன் அப்படின்னு இருக்கும். பாசிவ்னாலே இந்த வார்த்தைகளை வச்சு இது பாசிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை அப்படியே பீனை தூக்கிட்டு ஹேஸ் ரிட்டன், ஹாவ் ரிட்டன், இது 2ல் எது வரணும்னு யோசிக்கணும். ஹேஸ் ரிட்டன் வரணும்னா அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும். ஹாவ் ரிட்டன் வரணும்னா ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ ஈஸி. தேங்க்யூ.